ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டிமார்ட் ஷாப்பிங் போகலாமா? ஒரு 7க்கு மேலே கிளம்பி டிமார்ட் தான் வந்திருந்தோம். ஸோ நாங்கள் வந்து ஆல்டர்னேட் மந்த்து போகிற மாதிரி தான் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு 2 மந்த்ஸ்க்கு நல்லா ஓடுது. இன்பிட்வீன் ஏதாவது தீர்ந்ததுன்னா பக்கத்தில் வாங்கிக்கலாம். ஏன்னா அப்பயும் நம்ம ஏதாவது ஒரு பொருள் 2 பொருளுக்காக டிமார்ட் வந்தோம் அப்படின்னா நமக்கே நம்மளையே அறியாமல் நிறைய திங்ஸ் வாங்குகிற பழக்கம் உண்டு. ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிஸ்ட்டில் வச்சுருந்தது ஒரு 10 பொருள் தான். ஆனால் நான் வாங்கினதோ அதிகம் தான். ஆனால் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மந்த் இல்லைனாலும் நெக்ஸ்ட் மந்த் யூஸ் பண்ணிக்கலாம், தீர்ந்ததும் அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஸோ தேங்காய் வந்து இந்த டைம் வந்து வெறும் 29 ருபீஸ் தான் இருந்தது. ஸோ ஒரு 4-5 பீஸை எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம் அப்படின்னா செராமிக்ஸ் பொருளெல்லாம் இருக்கும்ல, கண்ணாடி பாட்டில்ஸ், அதெல்லாம் பார்க்கும்போதுவே ரொம்ப இதாக இருந்தது. இந்த ஆயில் ஸ்ப்ரே 199 போட்டிருந்தாங்க. ஏன் ஆன்லைனில் கூட இருக்குன்னு தெரில, நம்ம செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாத்தையுமே ஓரளவு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் சைடு போனேன் அப்படின்னா நான் எடுக்கல தான், பட் ஸ்டில் ஒரு 4-5 ட்ரெஸ்ஸை வந்து ட்ரையல் பண்ணிட்டேன். இந்த டைம் எப்போயும் அலோவ் பண்ண மாட்டாங்க, எதுக்கு தேவை இருந்தால் எடுங்க இல்லாட்டி வேண்டாம் அப்படின்பாங்க ஹஸ்பண்டு. ஆனால் இந்த டைம் ட்ரையல் தானே, பாரு அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 ட்ரெஸ் ட்ரை பண்ணிட்டு தான் வந்தேன். அப்புறம் இந்த மேட்டு பார்த்திங்கன்னா கிச்சனில் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னொன்று ஆல்டர்னேட்டிவ் வாங்கி வச்சுட்டோன்னா போட்டுக்கலான்ட்டு 185 அந்த ருப்பீஸ். ஸோ பாப்பு இன்றைக்கி இந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ரூம் அதெல்லாம் வாங்கிட்டு லிக்யூட் ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியிருந்தது, அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. பில்லு போடுற சைடு கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டுட்டு வர்றதுக்கு 9 o'clock ஆகிடுச்சு. சரி, வந்ததுமே எடுத்துகிட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் ஓப்பனே பண்ணேன். ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்குவேன். பொருள் பார்க்க என்னவோ கம்மி தான், ஆனால் பட்ஜெட்டு கொஞ்சம் ஹையாக தான் வந்தது. நாங்கள் யூஸ்வலாக வாங்குறதை விட கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. ஏன்னா அட் அ டைமில் இந்த லிக்விட்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கினதில்லை. அதுவும் இல்லாமல் நான் கம்ஃபர்ட் வாங்கலை. அதுதான் மெயின் திங் நான் வாங்கணும்னு நினச்சது. பட் அங்கே ஷாப்பில் பார்த்திங்கன்னா 380 போட்டிருந்தாங்க. அதுவே டிமார்ட் ஆப்பில் பார்த்திங்கன்னா 340 தான் இருந்தது. அது எதுக்கு 40 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆப்லேயே